வணக்கம். ஜோதிடத்தில் இந்த 27 நட்சத்திரங்களை 3 விதமா பிரிக்கிறாங்க. அதாவது சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம். அதாவது படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல். இந்த சம்ஹார நட்சத்திரம் அப்படின்னு இந்த 3 வகையான இந்த சூரியனுடைய 3 நட்சத்திரங்களான கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், ராகுவின் நட்சத்திரமான திருவாதிரை, சுவாதி, சதயம், புதனின் நட்சத்திரமான ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இதில் 1, 2 பாதங்கள் ஒன்றும் பண்ணாது. இதே 3, 4 பாதங்கள் தான் லய நட்சத்திரங்கள் அல்லது சம்ஹார நட்சத்திரங்கள்னு சொல்லப்படுது. எதிர்பாராத விதமான துன்பங்கள், துரிதாம்சம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த 3, 4 பாதங்கள். இப்போ வேறு கிரகங்கள் இந்த நட்சத்திரங்களுடைய 3, 4 பாதங்களில் நின்றாலும் அதனுடைய தசாபுத்தி காலங்கள் நல்ல சுப தசையாக இருந்தாலும், இப்போ சுக்கிரன் உச்சம் ஆனால் ரேவதி 3, 4 நின்னாலும் ஏதாவது துன்பத்துக்கு அந்த கொடுக்க வேண்டிய நல்ல பலன்களை, ஓஹோ பலனை தர முடியாமல் போகலாம். அது நாம் ஆராய்ச்சி செய்து பார்க்கணும். இப்போ சனி இங்கே உச்சமாயிருக்கு துலாத்தில், ஆனால் சுவாதி 3, 4 பாதத்தில் இருந்தால் அது முழு பலனை தர இயலாமல் போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இல்லை அந்த டைமில் ஏதாவது கெடுதல் அமைப்பு, நல்லதும் நடக்கும், அதே மாதிரி ஏதாவது கெட்ட அமைப்புகளும் நடந்துவிடும். அது நம்ம இந்த தசாபுத்திகள் பலன் எடுக்கும்போது இது நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இதற்கு அந்த கிரகங்களுடைய தேவதைகளை வழிபடணும். சூரியனுக்கு மகாவிஷ்ணு, ராவுக்கு சரஸ்வதி அல்லது பைரவர், புதனுக்கு துர்கா. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.